ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் இயக்கவியல் அப்படின்ற டாபிக். நம்ம மோஸ்ட்லி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாருமே சயின்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோம். சரி, இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ நமக்கு மெயின் டாப்பிக்கை மட்டும் படித்து தான் ஆகணும். ஸோ அதில் 1 or 2 கொஸ்டின்ஸு அந்த டாப்பிக்கை பொறுத்து இயக்கவியல் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம இது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஸ்டின்ஸ் போவோம். ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது விசையினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிலையியல். நிலையியல் அப்படின்றதான் ஓய்வு நிலையில் ஒரு பொருள் மீது நம்ம ஃபோர்ஸ் அதை அப்ளை பண்ணும்போது அதனுடைய விளைவுகளை பற்றி அறிகிறது அறிவியல் பேரு நிலையியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி? ஃபர்ஸ்ட் ஒன், விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிப்பது எந்திரவியல் ஆகும். நெக்ஸ்ட், விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிப்பது இயங்கியல் ஆகும். தேர்ட் ஒன், பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்கவியல் ஆகும். ஃபோர்த் ஒன், விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டும் விளக்குவது இயக்க விசையியல் ஆகும். தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெற்றிடத்தின் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்று கூறியவர் கலிலியோ. கலிலியோ தான் நம்மளுக்கு இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே செஞ்சு காமிச்சிருக்காரு. 100 கிலோ எடை கொண்ட ஒரு பாலையும் ஒரு 10 கிலோ எடை கொண்ட இன்னொரு பாலையும் ஒரே ஹைட்லேருந்து கீழே போடும்போது அது ரெண்டும் அட் அ டைமில் தரையை அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நமக்கு கலிலியோ செஞ்சு காமிச்சிருக்காரு. அதனால தான் அவர் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள் ஒரே உயரத்தில் கீழே ஒரே டைமில் வருதுன்னு சொன்னவர். பின்வருவனவற்றில் திசையின் நிலைமத்திற்கான சரியான எடுத்துக்காட்டை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மகிழுந்து வளைவில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்வது தான் திசையில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் டேஸ் எனப்படும். ஆன்சர் உந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டனின் எந்த விதி விசையின் விதி என்று அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பி, 2ஆம் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஒரு தனித்த விசை ஏற்படுத்துமாயின் அவ்விசையானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொகுபயன் விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டனின் 2ஆம் விதிப்படி F = K × M V - U / D ஆகும். இதில் K மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1. இது நிலைமத்திற்கான அந்த உந்த விதின்னு சொல்லுவோம். அதில் F = K × M × V - U / T. இதில் கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனுடைய வேல்யூ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நியூட்டன் என்பது டேஸ் டைன் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 10⁵. நெக்ஸ்ட் கொஸ்டின், கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு டேஸ் அளவாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, சமமான அளவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் மீது ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அந்த பொருளின் தொகுபயன் விசையின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, F1 + F2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது வெக்டார் அளவாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முடுக்கம். மற்ற எல்லாமே ஸ்கேலார் அளவு, முடுக்கம் மட்டும்தான் வெக்டார் அளவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு விசையானது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை எதன் மூலம் மதிப்பிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருப்புத்திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட பொருளின் இயக்கத்தினை விளக்க புள்ளி நிறை என்ற கருத்து தேவைப்படுகிறது. காரணம், பொருளின் நிறை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் செறிந்திருப்பதற்காக கருதினால் இப்படிப்பட்ட நிறையே புள்ளி நிறை என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியினை சுற்றி வரும் செயற்கைக்கோளின் இயக்கம்
எதனுடைய எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வட்ட இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி விடையளிக்கவும். ஒரு பரிமாண இயக்கம், இயங்கும் ரயில் வண்டி. இருபரிமாண இயக்கம், கேரம் பலகையின் இயங்கும் வில்லை. முப்பரிமாண இயக்கம், வானில் பறக்கும் பறவை. அதிர்வு இயக்கம், ஊஞ்சலின் இயக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், எண் மதிப்பினால் மட்டுமே குறிப்பிடக்கூடிய அளவுகள் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஸ்கேலார். வெக்டார் அளவு வந்து எண் மதிப்பும் திசையும் குறிக்கும். ஸ்கேலார் அளவு மட்டும்தான் எண் மதிப்பை மட்டும் குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருளின் இறுதி நிலைக்கும் அதன் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடப்பெயர்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.